ஹாய் ஹலோ வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு லைஃப் ஆஃப் நான் சேனல். போன வீடியோவில் வந்துட்டு நம்ம ஃபஸ்ட்டு டைம் டாட்டா ஏசி ஃப்ளைட்டில் ட்ராவல் பண்ணியிருப்போம். அந்த வீடியோ ஃபுல்லாக போட்டிருப்பேன். அதோட லிங்க் வந்து நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். பார்க்காதவங்க பார்த்துட்டு வந்துடுங்க. அதே மாதிரி நம்ம சேனலுக்கு புதுசாக வந்துருந்தீங்கன்னாக்கா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற எஃபோர்ட்ஸ்லாம் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்து சேரும். இப்போ நம்ம நியூ டெல்லி ஏர்போர்ட்டு டெர்மினல் 3ல் வந்து இருக்கோங்க. ஸோ நம்ம ஃப்ளைட் விட்டு இறங்கணுன்னே பார்த்தீங்கன்னாக்கா நம்மளோட ஹேண்ட் லக்கேஜ் எடுத்துகிட்டு நம்ம அப்படியே வந்து வெளில வந்துடலாம். வெளியில் வந்தீங்கன்னாக்கா உங்களுக்கு ஏர்போர்ட்டோட நீங்கள் ஃபுல் வியூவும் பார்க்கலாம். நான் சொன்ன மாதிரி இந்த ஏர்போர்ட்டு தாங்க இருக்கிறதுலே லார்ஜஸ்ட் ஏர்போர்ட்டு இந்தியாவில். ஸோ அவ்வளோ பெரிய ஏர்போர்ட்டு. நம்ம கிட்டத்தட்ட ஒரு 1.5 to 2 கிலோமீட்டர்ஸ் வந்து நடந்தே வந்து போகிற மாதிரி இருக்கும். இங்கே இருக்கிறதுலே அது பெரிய விஷயம். நடந்தே தான் நம்ம எக்ஸிட் கிட்ட வந்து ரீச் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ நடுவில் வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னாக்கா எஸ்கலேட்டர்ஸ்லாம் இருக்கும், வாக்கிங் எஸ்கலேட்டர்ஸ் இருக்கும். ஸோ நீங்கள் அதில் லக்கேஜ் வச்சு அப்படியே நீங்கள் கூட ட்ராவல் பண்ணி போய்க்கலாம். கொஞ்சம் சீக்கிரமாக போகிறவங்க அதிலே அப்படியே நடந்து கூட போய்க்கலாம், நம்ம ப்ராப்ளம் கிடையாது. ஸோ நீங்கள் வீல் சேர் வந்து ஆர்டர் பண்ணிங்கனாக்கா உங்களுக்கு வீல் சேரும் கொடுப்பாங்க. நீங்கள் வீல் சேர் யூஸ் பண்ணி கூட இங்கே இருக்கிற ஏர்போர்ட்டில் இருக்கவங்க வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. வீல் சேர் காஸ்ட்டான்னு கேட்டிங்க, ஆமாங்க காஸ்ட்டு தான். நீங்கள் வந்து டிக்கெட் புக் பண்ணும்போதே வந்து வீல் சேரும் சேர்த்து புக் பண்ணிடணும். புக் பண்ணிங்கனாக்கா உங்களுக்கு வந்து வீல் சேர் ஆட்டோமேட்டிக்காக அவங்களே வந்து எடுத்துகிட்டு போயிடுவாங்க. ஸோ அதுக்கு வந்து ஒரு 1000 ருபீஸ் வரும்னு நினைக்கிறேன் வீல் சேருக்கு ஆப்ஷனுக்கு, டொமஸ்டிக் ஃப்ளைட்ஸ்க்கு. ஸோ இதை நான் சொன்ன வந்து எஸ்கலேட்டர். நீங்கள் இதில் அப்படியே வாக் பண்ணியே நீங்கள் வந்து மூவ் ஆகிக்கலாம். ஸோ நீங்கள் வாக் பண்ணாமலேயும் நின்றுட்டும் போகலாம். நீங்கள் இல்லை கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக நான் போகணும் அப்படின்னாக்கா நீங்கள் ரெகுலர் வாக்கிங்களோட இது கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக வாக் பண்ணி போகிற மாதிரி இருக்கும். மெயினாக அந்த ஏர்போர்ட்டில் வந்து பார்த்திங்கனாக்கா உங்களுக்கு நிறைய டாய்லெட்ஸ் அவுட்லெட்ஸ் இருக்குங்க. ஏகப்பட்டது இருக்கும். நீங்கள் போகிற வழியிலே பார்த்தீங்கன்னாக்கா எப்படியும் வந்து ஒரு 200 மீட்டர் ஒன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து டாய்லெட் வந்து இருக்கும். ஸோ நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். கிட்டத்தட்ட நீங்கள் ஏர்போர்ட்டோட எக்ஸிட்டை வந்து ரீச் பண்ணுற டைமில் வந்து பார்த்திங்கனாக்கா உங்களுக்கு லெஃப்ட் சைடில் வந்து இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட்டுக்கான ட்ரான்ஸ்ஃபர் இருக்கும். அதே மாதிரி ரைட் சைடில் வந்து பார்த்திங்கனாக்கா உங்களுக்கு வந்து டொமஸ்டிக் ஃப்ளைட்டுக்கு அந்த ட்ரான்ஸ்ஃபர்ஸ் வந்து இருக்கும். ஸ்ட்ரைட்டாக போனீங்கன்னாக்கா உங்களுக்கு வந்து எக்ஸிட்டுங்க. இந்த ஏர்போர்ட்டில் இருக்க ஆம்பியன்ஸ் வந்து பார்க்குறதுக்கே அவ்வளோ சூப்பராக இருக்கும். நீங்களே பாருங்களேன், அந்த கை விரல் வச்ச மாதிரி நம்ம பாபா லோகோலாம் இருக்கும் அதில். ஸோ அந்த மாதிரி ஒரு சில சிம்பிள்ஸ்லாம் கொடுத்து அப்படி சூப்பராக இருக்கும். ஒரு சில டைம் வந்து பார்த்திங்கனாக்கா சம் ஃபங்க்ஷன்ஸ்லாம் வரும் இல்லைங்களா, தீபாவளி, கிறிஸ்மஸ் அந்த மாதிரிலாம் வரும்போது பார்த்திங்கனாக்கா இங்கே ஒரு சில அனிமேஷன்ஸ் எல்லாம் வந்து பண்ணி வச்சுருப்பாங்க. ஒரு ஆர்ட் ஒர்க்லாம் பண்ணி வச்சுருப்பாங்க. பார்க்குறதுக்கே அவ்வளோ சூப்பராக இருக்கும். லாஸ்ட் டைம் நான் வரும்போது பார்த்திங்கனாக்கா ஐஸ் ஏஜ் இருக்கு இல்லைங்களா, ஐஸ் ஏஜ் மூவியில் வர அந்த யானை அப்புறம் அந்த அணில் அதெல்லாம் வந்து ஒரு இது டிசைன் மாதிரி ரெடி பண்ணி வச்சுருந்தாங்க. அந்த அனிமேஷனோடு வச்சுருந்தாங்க. அதாவது ஒரு மூமெண்ட்டோடு இருக்கும், பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்கும். ஸோ அது மாதிரி வச்சுருந்தாங்க. ஸோ இப்போ எதுவும் இல்லை, இப்போ எதுவும் ஃபெஸ்டிவல் டைம் கிடையாது. ஸோ அதனால் எதுவுமே அவங்க வைக்கல. ஸோ இது மட்டும் பார்க்குறதுக்கு பாருங்கள் எவ்வளோ அமேசிங்காக இருக்கும். இந்த ஏர்போர்ட்டுக்கு புதுசாக வரவங்க ஏன் ரிப்பீட்டடாக வரவங்க பார்த்திங்கன்னா இங்கே நின்று ஃபோட்டோ எடுத்துகிட்டு போவாங்க. நான் இந்த ஏர்போர்ட்டுக்கு வந்தேன்னா ஃபஸ்ட்டு போகிறது ஸ்டார்பக்ஸ் தான் போவேன். எனக்கு ரொம்ப பிடிச்சது அதுதான். என் சன்னுக்கு ரொம்ப பிடிக்கும் ஸ்டார்பக்ஸு. ஸோ நாங்கள் 2 பேருமே போனோம்னாக்கா ஃபஸ்ட்டு கோல்ட் காஃபி குடிப்போம். அதை குடிச்சிட்டு தான் நம்ம வந்து வெளிலே போவோம் நாங்கள். ஸோ நான் ஃபஸ்ட்டு போய் கோல்ட் காஃபியை முடிச்சிடுறேன். இங்கேயே பார்த்திங்கன்னா நிறைய ஷாப்ஸ் இருக்குதுங்க. அதாவது டாய் ஷாப்ஸ் இருக்குது குழந்தைங்களுக்கு. அதுக்கப்புறமா ஸ்நாக்ஸ் வாங்குறதுக்கு ஷாப்ஸ்லாம் இருக்குது பாருங்கள். ஹால் ட்ரீம்ஸ் இங்கே இருக்குது. ஸோ அதுக்கப்புறமா உங்களுக்கு இந்த ஷூ ஷாப்ஸ் கூட இருக்குது. அப்புறமா ஒரு சில சாக்லேட்ஸ் வாங்குறதுக்கு அந்த மாதிரி ஷாப்ஸ்லாம் இங்கே நிறைய இருக்குது. நீங்கள் அப்படியே பார்த்துட்டு வாங்கலாம். ட்ரெஸ்ஸஸ் கூட வாங்கலாம். ஸோ ட்ரெஸ் ஷாப்ஸ் கூட நிறையா இருக்கும். அதுக்கப்புறமா உங்களுக்கு வந்து பிரேக்ஃபாஸ்ட்டு லஞ்ச் சாப்பிட்ற மாதிரி ஒரு சில சின்ன ரெஸ்டாரண்ட்ஸ் கூட இங்கே உள்ளே இருக்கும். அப்படியே நீங்கள் அதையும் கூட ஸ்பெண்ட் பண்ணலாம். அப்புறம் இதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கனாக்கா இங்கே லிக்கர் ஷாப் இருந்துச்சு. ஆனால் இப்போ இல்லை, இப்போ ரிமூவ் பண்ணிட்டாங்கன்னு நினைக்கிறேன். நான்
பார்த்தம்போது இல்லைன்னு தான் சொன்னாங்க. ஸோ இங்கே பார் மட்டும் இருக்கும். கார்னரில் இருக்கும். நீங்கள் பார் மட்டும் யூஸ் பண்ணிக்கலாம் அந்த ஏர்போர்ட்டில். அதாவது இந்த டெர்மினலில், டெர்மினல் 3ல. அப்புறம் இங்கே தாங்க வந்து டிஸ்ப்ளே பண்ணியிருப்பாங்க. அதாவது உங்களோட லக்கேஜ் இருக்கு இல்லைங்களா? லக்கேஜ் வந்து எந்த கவுண்டரில் வருது அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருப்பாங்க. அந்த கவுண்டரில் போயிட்டு நீங்கள் வந்து எடுத்துக்கலாம். ஸோ இதுதான் அந்த பெல்ட்ஸு. ஸோ இந்த கவுண்டர் பெல்ட்ஸில் தான் வந்து உங்களுக்கு வரும். அங்கே நீங்கள் வந்து இப்போ சென்னை டூ டெல்லினாக்கா உங்கள் ஃப்ளைட் நம்பர் போட்டு அதில் வந்து எந்த பெல்ட் நம்பர் சொல்லி போட்டிருப்பாங்க. ஸோ அந்த கவுண்டர் பெல்ட் வந்து நீங்கள் சூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் நேராக போயிட்டு உங்களோட லக்கேஜ் வந்து நீங்கள் கலெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இதில் பாருங்கள், இதில் லக்கேஜ் வந்துகிட்டே இருக்கும். ஸோ அந்த பெல்ட்டில் வந்து நீங்கள் பார்த்து சூஸ் பண்ணி எடுத்துகிட்டு நீங்கள் கிளம்பிடலாம். இங்கே நிறைய டாக்ஸி சர்வீஸ் இருக்குங்க. லைக் வந்து ப்ரீபெய்ட் டாக்ஸி சர்வீஸு அந்த மாதிரிலாம் இருக்கும். என்னை கேட்டால் பெட்டர் வந்து நீங்கள் யூபர் வந்து சூஸ் பண்ணிக்கிறது இங்கே பெஸ்ட்டு. எனக்கு தெரிஞ்சு ஓலா கிடையாது. யூபர் வந்து இங்கே செலக்ட் பண்ணிக்கோங்க. யூபர் ப்ரைஸ்லாம் உங்களுக்கு அஃபோர்டபுளாக தான் இருக்கும். ஸோ உங்களுக்கு கார் மட்டும் சில டைம் நீட்டாக இல்லாமல் வரும். பட் ஆனால் கன்வீனியன்ஸ்ஃபுல்லாக தான் இருக்கும் நமக்கு. அது ப்ராப்ளம் இல்லை. நம்ம ஜஸ்ட் ஒரு ½ அன் ஹவர் தானே ட்ராவல் பண்ண போகிறோம். ½ அன் ஹவர் 1 ஹவர் தான் ட்ராவல் பண்ண போகிறோம். ஸோ எனக்கு தெரிஞ்சு அது கொஞ்சம் பெஸ்ட்டாக இருக்கும்னு நான் ஃபீல் பண்ணுறேன். இதே நீங்கள் ஃபேமிலியோடு வந்தீங்கன்னாக்கா நீங்கள் ரெண்டல் கார் எடுத்துக்கோங்க. ரெண்டல் கார்ஸ் வந்து இங்கே அவைலபிளாக இருக்கும். அது வந்து பெஸ்ட்டு உங்களுக்கு ரெண்டல் கார் எடுத்துக்கிறது. நீங்கள் வெளியில் வந்தோன்னா ஸ்ட்ரைட்டாக போயிட்டே இருந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு வந்து அந்த ரோடு வந்துடும். அந்த ரோடு வந்து பார்த்திங்கனாக்கா நீங்கள் கிராஸ் பண்ணி போகணும். கிராஸ் பண்ணி போனீங்கன்னா தான் உங்களுக்கு வந்து யூபர் பாயிண்ட் இருக்கும். ஸோ அங்கே தான் வந்து நீங்கள் போயிட்டு யூபர் கார்ஸ்லாம் ஏறுற மாதிரி இருக்கும். ஸோ அது வந்து பார்த்திங்கனாக்கா 3 ஃப்ளோராக வந்து பிரிச்சிருப்பாங்க. ஸோ அங்கே தான் வந்து யூபர் கார்ஸ் எல்லாம் வந்து பார்க்கிங் ஏரியா அது. ஸோ உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் யாராவது வந்து பிக்கப் பண்ணாலும் மோஸ்ட் ப்ராப்ளி வந்து அவங்க அங்கே தான் வந்து பார்க்கிங் போடுவாங்க. ஸோ அங்கேருந்து தான் நீங்கள் வந்து உங்களுக்கு கலெக்ட் பண்ண மாதிரி பண்ணிட்டு போகிற மாதிரி இருக்கும். ஒரு சில டைம் இந்த ரோட்லேயே வந்துட்டு கலெக்ட் பண்ணுவாங்க. பட் ஆனால் இதுக்கு அடிஷ்னல் சார்ஜஸ் வந்து இங்கே வாங்குவாங்க. ஸோ நம்ம இந்த ரோடை சரிங்க. நான் 3, 4 ஃப்ளோர்ஸ்னு சொன்னேன். 2 லெவல் தான். அதாவது 2 ஃப்ளோர் தான் இருக்குங்க. 2 ஃப்ளோரில் ஃபுல்லாக உங்களுக்கு வந்து கார் பார்க்கிங் இருக்கும். ஸோ இங்கே வந்து தான் நீங்கள் வந்து யூபரில் ஏறுறீங்கனாக்கா யூபர் கார்ஸ் எல்லாமே இங்கே தான் வந்து நிற்கும். இப்போ நம்ம வந்து செகண்ட் ஃப்ளோர் போயிட்டுருக்கோம். ஸோ
செகண்ட் ஃப்ளோர் போகிறது லிஃப்ட்டும் இருக்குது, அவைலபிளாக இருக்குது. யூ வாண்ட் நீங்கள் வந்து லிஃப்ட் கூட யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை நான் வந்து ஸ்டெப்ஸ்லேயே போகிறேன் அப்படின்னாக்கா ஸ்டெப்ஸில் எஸ்கலேட்டர் இருக்குது, நீங்கள் யூஸ் பண்ணி போய்க்கலாம். நீங்கள் ஸ்டெப் ஏறுற மாதிரி இருக்காது, அப்படி எஸ்கலேட்டர் மூவபிளாக இருக்கும். நீங்கள் அப்படி ஃப்ளாட் எஸ்கலேட்டர் தான் அது, ஜஸ்ட் நின்றுட்டு நம்ம போய்க்கலாம் அப்படி. ஊபர் பிக்கப் பண்ணிட்டு ஸோ அந்த லொக்கேஷன் இருக்கும். இங்கே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஊபர் ஸ்டேஷன் கூட இருக்கும். இங்கே கூட நீங்கள் இந்த ஊபர் ஸ்டேஷனில் சொன்னீங்கன்னா கூட அவங்க கூட வந்து உங்களுக்கு கார் வந்து அரேஞ்ச் பண்ணி கொடுப்பாங்க, புக்கிங் வந்து அரேஞ்ச் பண்ணி கொடுப்பாங்க. அவங்களும் வந்து நீங்கள் அப்படி புக் பண்ணி கூட நீங்கள் ஏறிக்கலாம். சப்போஸ் நீங்கள் ஊபர் ஆப் யூஸ் பண்ணலாம்னாக்கா. சரிங்க, கார் ஏறி வந்துவிட்டோம். எனக்கு இந்த வெளில வந்த உடனே பார்த்திங்கன்னா எனக்கு ஏர்போர்ட்டில் ரொம்ப பிடிச்ச லொக்கேஷன் என்னென்னா, ஒரு அண்டர் கிரவுண்டில் போவோம் நம்ம. ஸோ அந்த இடம் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். நிறைய மூவிஸ்லலாம் காட்டியிருப்பாங்க, ஹிந்தி மூவிஸ்லலாம் காட்டியிருப்பாங்க. ஸோ அதாவது என்னன்னாக்கா ஒரு டன்னலில் போகிறோம். ஃபைனலாக நான் சொன்ன டன்னல் கொண்டுட்டோம். இந்த டன்னல் தான் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச டன்னலுங்க இது. இந்த வீடியோ அவ்வளோதாங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ, பாய்.